வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி 4வது மாதம் 2024, 650வது ட்ராவாக நமக்கு சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா 650வது ட்ராவாக நமக்கு சனிக்கிழமை கார்னியா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1000% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் என்ன, நம்ம கொடுத்துருந்ததில் என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 421 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு, நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டில் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் ஷாட்டில் 4ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 100% ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் 4ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தேடில் கொடுத்ததுலேயும் பாருங்கள், 6 1ன்னு கொடுத்துருந்தோம். அதில் 1ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம கூட்டல் மெத்தேடில் பார்த்திங்கன்னா நான் 100% சொல்லி தான் கொடுத்துருந்தேன். இதிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் 6 1 இல்லாமல் ஆட்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே இந்த மெத்தேடில் கொடுத்ததில் சி போர்டு 1ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கொடுத்த மாதிரியே ஆல் போர்டு 4 1ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நமக்கு ஒரு 2 மெத்தேடில் ஒரே நம்பர் சி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே அந்த மெத்தேடையும் இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி கொடுத்ததில் நமக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஒரே நம்பர் தான் கிடச்சிச்சு. என்ன நம்பர் கிடச்சுன்னா 146ன்னு கிடச்சிச்சு. இதை நம்ம அப்படியே பாக்ஸில் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இதில் நம்ம கொடுத்ததில் வந்த நம்பர் 461, ரிசல்ட்டு 421. டெஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்திங்கன்னா, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவையும் கெஸ்ஸிங்கையும் தொடர்ந்து பயன்படுத்தி தான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் நம்ம ஏசி 41ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி நம்ம கொடுத்த நம்பரில் நமக்கு ஏசியில் 41ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஏசியில் 41ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக மிஸ் ஆகாது, நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கணும், தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்து நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 4வது மாதம் 2024, நமக்கு சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. 650வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸுகளை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம்னு. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு உங்களுக்கே தெரியும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடில் நம்ம 9 சி போர்டு பி போர்டில் எடுத்திருக்கோம், 6 கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. சி போர்டில் 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 8 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது. இதை விட்டால் சி போர்டில் என்ன நம்பர் வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுடைய கணக்கை மேட்ச் பண்ணி பார்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் 5 வர்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா, சி போர்டு 5, 1க்கு 6ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 7 1, பி போர்டில்
6, 9 சி போர்டில் 8, 5, 6ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 100% வந்து நமக்கு ரெகுலராகவே வின்னிங் கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 நாள் கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னா 27 நாள் 28 நாள் வரைக்கும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சனிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 6 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 1000% நான் சொல்லுறேன். சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 1000% நான் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லாமல் ஆட்டமே இல்லை இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கேன். 6ஆம் நம்பருங்கிறது சிங்கிள் ஷாட்டில் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். 7ங்கிறத கூட நீங்கள் சப்போர்ட் நம்பராக எடுத்துக்கலாம். 7, 6 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்முங்கிறது உங்களுக்கு கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸாக மட்டும்தான் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். கன்ஃபார்ம் நம்பராக வந்து கொடுக்க கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். 768 பாட்ஸு 768 பாட்ஸு 586 பாட்ஸ் 586 பாட்ஸ் 0, 6, 1 160 பாட்ஸ் நம்பரில் நம்ம 3 நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 160, 586, 768 பாட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு ஃபுல் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பருங்கிறத ஒவ்வொரு நம்பருமே ஸ்ட்ராங் பண்ணியும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வந்து வைக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடலாம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சொல்லுறேன், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 168, 160, 796, 760ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர் வந்து எடுத்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர்னு பார்க்கையில் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 804 இது வந்து நம்ம கலப்பு நம்பராக கொண்டு வரோம். சரிங்களா? 804, 766, 166, அதாவது டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சரிங்களா? அதே மாதிரி 857 நமக்கு 16 வந்துச்சுன்னா, அதாவது 16 வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 016ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 016, 857, 166, 766, 804 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றிங்கிறது 100% இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்பர் வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். 57, 68, 51, 60,
4766ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் நமக்கு வேறு நம்பர் ஒரு கலப்பு நம்பராக பார்க்கையில் வந்து 4016 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40 16 47 66 51 60 57 68ன்னு எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், 100% உங்களுக்கு எப்போதுமே நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்குங்கிறது கொடுக்குறோம். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாக கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கணும். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 16 76 86 79 96 75 85 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸு தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் மணியும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவை உங்கள் எல்லா நம்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸுகளும் ரெகுலராக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க அனைத்து நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 100% உங்களுக்காண்டியே ஃபார்முலா மெத்தேடு நான் ரெகுலராக கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலா வீடியோவையும் பாருங்கள். ஃபுல்லாகவே ஓப்பனாக இப்படி தான் வருது, இப்படி தான் வின்னிங் கிடச்சிருக்குங்கிற நம்ம ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற மெத்தேடையும் நீங்கள் எடுக்கிற மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாண்டாலுமே கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.